ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் தான் உங்கள் திருச்சி பொண்ணு மீனா. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, இன்ட்ரடக்ஷன் வீடியோ. அதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களாம் எனக்கு யாருமே தெரியாது. அதில் ஒரு 2 பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. போட்டு ஏதாவது ஹெல்ப்னா கேளுங்க சிஸ்டர், நாங்கள் சொல்லித்தரோம், சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அதே 2 ஃப்ரெண்டுங்க இருக்காங்க எனக்கு. அவங்க அதை விட சூப்பராக ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் உனக்கு தேவையா, மூஞ்ச பாரு, அதை பாரு, இதை பாரு, பாரு உனையெல்லாம் காய் துப்ப போகிறாங்க, ஓட்ட போகிறாங்க, உன்னைய என் கலரை வச்சு, என் ஃபேஸை வச்சு என்னெல்லாம் ஓட்டு கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நான் ஒன்றும் அரையும் குறையமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு எதுவுமே நான் பண்ண கிடையாது. நான் அப்படி பேசுகிறதுக்கு ஏதோ என்னோடய மன ஆறுதலுக்கு நான் வீட்டில் இருக்கிறனால பேசணும்னு தோணுது, பேசுகிறேன். அதை ஒரு நான் 10 பேர் பார்க்குறாங்க, 2 பேர் அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஆனால் இவங்க பேசுகிறது எனக்கு இன்னும் மன உளைச்சலாக தான் ஆளாக்குது. நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டேன். சரி, ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நான் வந்து என்ன லைக் தள்ளுன்னு தள்ளிடுச்சா, பணம் எவ்வளோ ஏறிச்சு உன் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இதில் பணத்துக்காக வர கிடையாது, சரிங்களா. 13 வயசுலேருந்து வேலைக்கு போனேன். அதிலலாம் நான் சம்பாரித்து 13 வயசுலேருந்து சம்பாரித்து இன்றைக்கி 33 வயசாகுது. இன்னமும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஒரு வீடியோவில் போய் நான் பணம் சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். சரி, ஏதோ உன் ஆறுதலுக்கு போடுறியா, போடுப்பில் நல்லா இருப்பில் அப்படின்னு சொல்லாமல், உனக்கு கையில் அடிபட்டிருக்கக்கூடாது, வாயில் அடிபட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, இவ்வளோ வருஷம் உங்க கூட இருந்துட்டு ஒரு என்கரேஜ் பண்ணாமல் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி. யூடியூப் என்ன அவ்வளோ கேவலமானதா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. அது நான் எடுத்துக்கிறது நல்லது, அவங்க புரிஞ்சுக்கிட்டது கெட்டது. அதனால் அவங்க என்னை இப்படி பேசுகிறாங்க. உங்களுக்கு முன்னாடி இதே யூடியூப்பில் என் கலருக்கோ என் மூஞ்சிக்கும் ஒரு 4 நல்லவங்க இருப்பாங்க. அவங்கள நான் சம்பாரித்து உனக்கு நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுகிட்ட சவால் விட்டுருக்கேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். அவங்கக்கிட்ட நான் அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்லலை, அவங்கக்கிட்ட சொல்லணும். இதில் வெறும் கெட்டதை மட்டும் பார்த்து நீ இப்படி பேசுகிற, நான் பார்த்த நல்லதை வச்சு நான் ஒன்று பண்ணியிருக்கேன் பாருன்னு சொல்லணும். அதுக்காகவாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 2வது, எனக்கு இன்னும் அடுத்தடுத்து நான் vlog போடுறதுக்கு எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. எனக்கு இந்த ஸ்கிரிப்டெல்லாம் பண்ண தெரியாது. என் மனசுக்கு என்ன தோணுதோ நான் அதை அப்படியே பேசுகிறேன். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறேன், சொல்லிக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இனி வர அடுத்தடுத்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் ரெகுலராக நான் வீடியோ போடுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. திருச்சி பொண்ணு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.